Hi everyone, this is Manoj. Welcome to Echo Chamber Training Center. இன்னைக்கு நமக்கு எல்லாருக்குமே மிக லாபகரமான ஒரு விஷயத்தை பற்றி பேசுறதுக்காக தான் நான் வந்திருக்கேன். அது என்னன்னா, வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்கும் விதத்தை மாற்றுவதன் மூலம் லட்சங்கள் சம்பாதிப்பது எப்படி அப்படிங்கிற தலைப்பை பற்றி தான் இப்போ பேச போகிறேன். இன்னைக்கு பாருங்க, அன்றாடம் நாம் பயன்படுத்தக்கூடிய நிறைய பொருட்கள் எங்கே போய் வாங்கிக்கிட்டு இருக்கோம்? பக்கத்தில் இருக்கிற கடையிலையோ அல்லது பெரிய டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லேயோ போய் வாங்கிட்டு இருக்கோம். அரிசி, பருப்பு, சர்க்கரை, டீ தூள், சோப்பு, பேஸ்ட்டு, ஷாம்பு, ஹேர் ஆயில், மஞ்சள் தூள், மிளகாய் தூள். ஸோ இதே மாதிரி நிறைய பொருட்கள் அன்றாடம் நம்ம இந்த மாதிரி பக்கத்தில் இருக்கிற கடையிலையோ டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லேயோ வாங்கிட்டு இருக்கோம். அப்படி வாங்குறதுனால நமக்கு ஏதாவது பொருளாதார ரீதியான வருமானங்கள் கிடைச்சிருக்கா அப்படின்னு கேட்டால் இல்லைன்னு தான் நம்ம எல்லாருமே சொல்லுவோம். ரொம்ப வித்தியாசமாக நமக்கு தேவையான பொருட்கள் வாங்குவதன் மூலமே நமக்கு நல்ல ஒரு வருமானம் கிடைக்கிறதா இருந்ததுன்னா அது ஒரு பெரிய விஷயம் தானே. நமக்கு தேவையான பொருட்கள் வாங்குவதன் மூலமாகவே நமக்கு வருமானம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு துறை இருக்கு. அந்த துறைக்கு பேர் தாங்க டைரக்ட் செல்லிங் அல்லது நெட்வொர்க் மார்க்கெட்டிங். இந்த வியாபாரமானது உலகில் 150க்கு மேல நாடுகளில் மிக வெற்றிகரமாக நடந்துகிட்டு இருக்கு. இந்தியாவிலையும் ரொம்ப வெற்றிகரமாக இது நடந்துட்டு இருக்குங்க. இங்கே என்ன செய்ய போறோம்? நிறைய பொருட்கள் டைரக்ட் செல்லிங் மூலமாக உற்பத்தி செய்யக்கூடிய இடத்திலிருந்து நேரடியாக வாடிக்கையாளர் கையில் அந்த பொருட்களை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய சிஸ்டத்துக்கு பேர் தான் டைரக்ட் செல்லிங்னு சொல்கிறோம். நாம் செய்ய வேண்டியது இது மட்டும்தாங்க. அன்றாடம் நாம் வாங்கக்கூடிய பொருட்களுடைய பிராண்டை சேஞ்ச் பண்ணுறோம், அந்த பொருள் வாங்குகிற இடத்தை சேஞ்ச் பண்ணுறோம். இது மட்டும்தான் நாம் செய்ய போகிறோம். அப்படி பிராண்டை சேஞ்ச் பண்ணுறது மூலமாக, வாங்குகிற இடம் சேஞ்ச் பண்ணுறதன் மூலமாக நம்ம வாழ்க்கையில் நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றத்தை காண முடியும்னு சொன்னால் ஏன் அந்த சிஸ்டத்தை நாம் ஏற்றுக்க கூடாது? இந்த மாதிரி டைரக்ட் செல்லிங் மூலமாக பொருட்களை வாங்கும்போது நிறைய பேருக்கு வரக்கூடிய சந்தேகம், அந்த பொருட்களோட குவாலிட்டி எப்படி இருக்கும், தரமான பொருட்களாக இருக்குமாங்கிறது எல்லாருக்குமே வரக்கூடிய சந்தேகம். ஒரு உண்மை என்னன்னா, அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய அந்த எஃப்எம்சிஜி ப்ராடக்ட்னு சொல்லுவாங்கல்ல, அந்த அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய இந்த பொருட்கள் மிக குவாலிட்டியான பொருட்கள் விற்பனை ஆகக்கூடியது இன்னைக்கு உலகில் டைரக்ட் செல்லிங் மூலமாக தாங்க. அதுக்கு என்ன காரணம் சொல்லப்படுது அப்படின்னா, ஒரு டைரக்ட் செல்லிங் கம்பெனியில் இருந்து நேரடியாக ஒருவருக்கு போய் பொருள் வாங்க முடியாதுங்க. அதுக்கு ஆல்ரெடி அந்த கம்பெனியில் செயல்பட்டு இருக்கக்கூடிய ஒரு விநியோகஸ்தரோட உதவி தேவை. அவருடைய ரெக்கமெண்டேஷன் இருந்தால் மட்டும்தான் ஒரு டைரக்ட் செல்லிங் கம்பெனியில் நாம் உறுப்பினராக பிஸ்னஸ் தொடங்க முடியும். அந்த மாதிரி நம்மளை ரெக்கமெண்ட் பண்ணுறதுக்கு ஒருத்தர் வருகிறாருன்னா அவர் கண்டிப்பாக நமக்கு தெரிந்த நபரோ நம்முடைய சொந்தமோ நமக்கு ரொம்ப வேண்டிய நபராகவோ தான் இருப்பார். அவர் ஆல்ரெடி அந்த கம்பெனியின் மூலமாக பொருட்களை வாங்கி பயன்படுத்திட்டு இருப்பார். அந்த பொருளை பயன்படுத்தி பொருள் நல்லா இருக்குங்கிற பட்சத்தில் மட்டும்தான் அவர் நமக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவார். எக்ஸாம்பிள், நான் ஒரு டைரக்ட் செல்லிங் கம்பெனி மூலமாக டூத் பேஸ்ட் வாங்கிட்டேன், நான் அதை பயன்படுத்திட்டேன், அது பயன்படுத்தின பிறகு நல்லா இருக்குன்னா மட்டும்தான் அந்த பொருளை என் தம்பிக்கோ
என்னுடைய அண்ணனுக்கோ அல்லது என்னுடைய தங்கைக்கோ என்னோட அக்காவுக்கோ நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஸோ அந்த மாதிரி டைரக்ட் செல்லிங் மூலமாக குவாலிட்டி ப்ராடக்ட் மட்டும்தான் விற்பனை ஆகும். அதனால நல்ல டைரக்ட் செல்லிங் கம்பெனியாக இருந்ததுன்னா நல்ல பொருட்கள் கிடைக்குங்கிறதுல ஐயமே இல்லை. எப்படிங்க நல்ல டைரக்ட் செல்லிங் கம்பெனியை கண்டுபிடிக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு நிறைய வழிமுறைகள் இருக்குது. கூகுளில் கூட நீங்கள் சர்ச் பண்ணலாம். விச் இஸ் த டாப் டைரக்ட் செல்லிங் கம்பெனி இன் இந்தியா அப்படின்னு சர்ச் பண்ணிட்டீங்கனாலே உங்களுக்கு நிறைய கம்பெனிகளோட டீட்டெயில்ஸ் கிடைக்குங்க. மேலும் தெரியறதுக்காக www.indiashopee.com அப்படிங்கிற வெப்சைட்டில் நீங்கள் போனீங்கன்னா அன்றாட நாம் பயன்படுத்தக்கூடிய பொருட்களை விற்பனை பண்ணிட்டு இருக்கக்கூடிய கம்பெனியை பற்றி தெரிஞ்சுக்கலாம். நல்ல ஒரு டைரக்ட் செல்லிங் கம்பெனியை கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு 2-3 விஷயங்களை மட்டும் சொல்கிறேனே. ஒன்று, நல்ல ஒரு டைரக்ட் செல்லிங் கம்பெனியில் அன்றாட நாம் பயன்படுத்தக்கூடிய நூற்றுக்கணக்கான பொருள் இருக்குங்க. 2, அந்த கம்பெனி அரசாங்கம் சொல்லியிருக்கக்கூடிய அனைத்து சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு தாங்க செயல்படும். 3, அந்த கம்பெனி மூலமாக இந்தியாவில் எல்லா மாநிலங்களிலேயும் பொருட்கள் சேவை மையங்களோ அல்லது பொருட்கள் இந்தியாவில் இருக்கக்கூடிய அத்தனை நபர்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய கெப்பாசிட்டியே இருக்கணுங்க. 3, விற்பனை செய்த பிறகு அதன் சேவை மிக சிறந்ததாக இருக்கும். இந்த மாதிரி நல்ல ஒரு டைரக்ட் செல்லிங் கம்பெனியை நம்ம கண்டுபிடிக்கலாம். என்னுடைய அனுபவத்தின் படி இந்தியாவில் மிக சிறப்பாக செயல்பட்டு இருக்கக்கூடிய ஒரு டைரக்ட் செல்லிங் கம்பெனி தான் மை லைஃப் ஸ்டைல் மார்க்கெட்டிங் குளோபல் பிரைவேட் லிமிடெட். இந்த நிறுவனமானது இந்தியாவில் எல்லா மாநிலங்களிலேயும் மிக சிறப்பாக செயல்பட்டு இருக்குங்க. நம்ம முன்னாடி சொன்னால் சோப்பு, பேஸ்ட்டு, ஷாம்பு, ஹேர் ஆயில், ஃபேஸ் வாஷ், ஃபேர்னஸ் க்ரீம், கண்டிஷ்னர், மல்லித்தூள், மிளகாத்தூள், ஃப்ளோர் கிளீனர், டாய்லெட் கிளீனர், அக்ரோ கேர் ப்ராடக்ட், பர்சனல் கேர் ப்ராடக்ட், ஊட்டச்சத்து ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லி அன்றாடம் நமக்கு தேவையான அத்தனை பொருட்களையும் மார்க்கெட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்த நிறுவனம் தான் மை லைஃப் ஸ்டைல் மார்க்கெட்டிங் குளோபல் பிரைவேட் லிமிடெட். இந்த நிறுவனத்தின் மூலமாக நமக்கு தேவையான நிறைய பொருட்களை வாங்கலாங்க. வாங்குறதுக்கு ஆல்ரெடி இந்த நிறுவனத்தில் சிறப்பாக செயல்பட்டு இருக்கக்கூடிய ஒரு விநியோகஸ்தரோட அல்லது ஒரு டிஸ்ட்ரிபியூட்டரோட ரெக்கமெண்டேஷன் தேவை. அவரை எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, ஒன்று இந்த வீடியோ யார் உங்களுக்கு அனுப்பி கொடுத்தாரோ அவரை அணுகலாம். 2வது, யூடியூப்பில் இந்த வீடியோவுக்கு கீழே கமெண்ட் பாக்ஸில் நிறைய ஊர்களில் இருக்கக்கூடிய நபர்களோட ஃபோன் நம்பர் உங்களுக்கு கிடைக்கும். உங்கள் ஊரில் இருக்கிற நபரை நீங்கள் கண்டிப்பாக அணுகி மேலும் விவரங்களை தெரிஞ்சுக்கொள்ளலாம். ஆல்ரெடி இருக்கிற டிஸ்ட்ரிபியூட்டர்கிட்ட அணுகின பிறகு அவரோட ரெக்கமெண்டேஷன் மூலமாக நீங்கள் மை லைஃப் ஸ்டைல் மார்க்கெட்டிங் குளோபல் பிரைவேட் லிமிடெடில் டிஸ்ட்ரிபியூட்டராக மாறலாம். அதுக்கு செய்ய வேண்டிய ஒரே ஒரு சின்ன வேலைங்க, மை லைஃப் ஸ்டைல் கம்பெனியோட வெப்சைட்டில் நமது டீட்டெயில்ஸை பதிவு பண்ணணுங்க. ரெஜிஸ்ட்ரேஷன் கம்ப்ளீட் பண்ணணும். அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஆனது முற்றிலும் இலவசங்க. ₹1 கூட செலவு இல்லாமல் இந்த நிறுவனத்தில் நீங்கள் டிஸ்ட்ரிபியூட்டராக மாறலாம். கஸ்டமரும் நாம தான், டிஸ்ட்ரிபியூட்டரும் நாம தான், அதாவது விநியோகஸ்தரும் நாம தான். அந்த மாதிரி டிஸ்ட்ரிபியூட்டர் ஆன பிறகு நமக்கு தேவையான பொருட்களை தேர்ந்தெடுக்கலாம், அது பர்ச்சேஸ் பண்ணலாம். 2 விதமாக பர்ச்சேஸ் பண்ணலாம். ஒன்று, ஆன்லைன் மூலமாக பேமெண்ட் பண்ணி ஆன்லைன் மூலமாகவே நம்ம வீட்டுக்கு பொருள் வந்து சேரும். 2வது, நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்கீங்களோ அந்த டிஸ்ட்ரிக்ட் பக்கத்தில் கண்டிப்பாக ஸ்டாக் பாயிண்ட், பிக்கப் சென்டர் கண்டிப்பாக இருக்குங்க. அங்கே போய் நேரடியாகவும் பொருட்களை வாங்கலாம். அந்த மாதிரி வாங்கக்கூடிய ஒரு டிஸ்ட்ரிபியூட்டருக்கு என்ன பயன்கள் இந்த நிறுவனம் மூலமாக கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட், மை லைஃப் ஸ்டைல் மார்க்கெட்டிங் கம்பெனியில் டிஸ்ட்ரிபியூட்டர் ஆகக்கூடிய ஒரு நபருக்கு டிஸ்கவுண்ட் ப்ரைஸில் ப்ராடக்ட் கிடைக்குங்க. அதுக்கு பேரு தான் ரீட்டைல் ப்ராஃபிட்னு சொல்லுவாங்க. மை லைஃப் ஸ்டைல் மார்க்கெட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய பொருட்களில் 10% 50% வரைக்கும் டிஸ்கவுண்டில் நம்ம வாங்கலாங்க. வாங்கி பயன்படுத்தலாம். பயன்படுத்தின பிறகு நல்லா இருந்ததுன்னா நமக்கு தெரிந்த நபர்களுக்கு இதை ரெக்கமெண்ட் செய்யலாங்க. அந்த மாதிரி ரெக்கமெண்ட் செய்யும்போது டிஸ்ட்ரிபியூட்டர் ப்ரைஸுக்கு நமக்கு கிடைக்கும். நீங்கள் எம்ஆர்பிக்கு இன்னொரு நபருக்கு இந்த பொருளை கொடுக்கலாம். அதுக்கு பேர் தான் ரீட்டைல் ப்ராஃபிட்.
இன்னொன்று சேல்ஸ் டேர்ன் ஓவர் போனஸ்ன்னு சொல்லுவாங்க. அது எப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் திருச்சிராப்பள்ளியில் இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். உங்களுடைய நண்பர் ஒருத்தர் சென்னையில் இருக்காரு, உங்களுடைய உறவினர் ஒருத்தர் திருநெல்வேலியில் இருக்காரு அப்படின்னா, சென்னையில் இருக்கிற நண்பருக்கு திருநெல்வேலியில் இருக்கிற உறவினருக்கோ இந்த பொருட்களோட அருமையை பற்றி நீங்கள் சொல்லலாம், இந்த பொருட்களோட குவாலிட்டியை பற்றி நீங்கள் சொல்லலாம். அந்த மாதிரி சொல்லும்போது நிச்சயமாக அவர்கள் அந்த பொருளை வாங்கி பயன்படுத்த ஆரம்பிப்பாங்க. அந்த மாதிரி உங்கள் கேர் ஆஃபில் யாராவது பொருட்களை வாங்கிட்டாங்க அப்படின்னா அந்த பொருள் வாங்குவதற்கு நாம தான் காரணம். முதல்ல நாம் சொன்ன மாதிரி நம்ம கடையில் போய் ஒரு பொருள் வாங்கும்போது கடைக்காரருக்கு அந்த பொருளிலிருந்து எப்படி லாபம் கிடைக்குதோ அந்த கடைக்காரருக்கு கொடுக்க வேண்டிய லாபத்தை நமக்கே திருப்பி கொடுக்கக்கூடிய சிஸ்டம் தான் டைரக்ட் செல்லிங். இங்கே இடைத்தரகர்கள் கிடையாது, விளம்பரம் கிடையாது. உற்பத்தி செய்யக்கூடிய இடத்திலிருந்து நேரடியாக வாடிக்கையாளருக்கு பொருள் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய சிஸ்டம் தான் டைரக்ட் செல்லிங். அதனால பொருள் விற்பனை ஆகும்போது அதில் இருந்து கிடைக்கக்கூடிய லாபத்தை விற்பனை ஆவதற்கு யார் காரணமாக இருக்காரோ அவருக்கே திருப்பி கொடுக்கக்கூடிய சிஸ்டம் இங்கே இருக்கு. உங்கள் மூலமாக எத்தனை நபர்கள் மை லைஃப் ஸ்டைல் மார்க்கெட்டிங் கம்பெனியிலிருந்து பொருட்கள் வாங்குறாங்களோ அந்த வாங்கக்கூடிய டேர்ன் ஓவருக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு வார வருமானம் அனுப்புவாங்க. அதுக்கு பேர் தான் சேல்ஸ் டேர்ன் ஓவர் போனஸ். எக்ஸாம்பிள், திருநெல்வேலியில் இருக்கிற உறவினர், சென்னையில் இருக்கிற நண்பர், இவங்க அவங்களுக்கு தேவையான பொருள் வாங்கி பயன்படுத்தி இது நல்லா இருக்குன்னு சொல்லும்போது அவங்க இந்த பிஸ்னஸை அல்லது இந்த பொருட்களை சீரியஸாக வாங்கி பயன்படுத்த ஆரம்பிப்பாங்க, விற்பனை பண்ண ஆரம்பிப்பாங்க. அந்த மாதிரி அவங்க எத்தனை பொருள் வாங்கி விற்பனை பண்ணுறாங்க, டேர்ன் ஓவர் பண்ணுறாங்களோ அது தகுந்த வருமானம் உங்களுக்கு என்இஎஃப்டி வழியாக டிடிஎஸ் கட் பண்ணி உங்கள் அக்கௌண்ட்டுக்கு அனுப்புவாங்க. அந்த மாதிரி வீட்டில் இருந்துக்கிட்டே இந்த பிஸ்னஸ் நீங்கள் பண்ணலாம். அதுக்கு தகுந்த வருமானம் உங்களுக்கு கிடைக்கும். அல்லது இன்னும் கொஞ்சம் பெரிய அளவில் கொஞ்சம் வைடாக இந்த பிஸ்னஸ் பண்ணணும்னு நீங்கள் விரும்புகிறதா இருந்ததுன்னா உங்களை உதவி பண்ணுறதுக்கு நிறைய பேர் காத்துட்ருக்காங்க. அவங்களோட உதவியோட அடுத்த மாநிலங்களில் அடுத்த மாவட்டங்களில் உங்கள் பிஸ்னஸ் நீங்கள் வளர்க்கலாம். அந்த மாதிரி வளர வளர உங்களுடைய வருமானமானது உயர்ந்துக்கிட்டே இருக்கும். நிச்சயமாக இந்த தொழில் மூலமாக லட்சக்கணக்கில் வருமானம் சம்பாதிக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான மக்கள் இந்தியாவில் இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு பெரிய இண்டஸ்ட்ரியோட பார்ட்டாக நீங்கள் வரும்போது இதிலிருந்து நிறைய பெனிஃபிட் நமக்கு கிடைக்கும். நம்ம வாழ்க்கையில் பார்த்தா அத்தனை கனவுகளையும் அடைவதற்காக இந்த தொழில் நிச்சயமாக உங்களை உதவி பண்ணும். அந்த மாதிரி நிறைய பெனிஃபிட் உங்களுக்கு கிடைக்கட்டும்னு வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொன்னால் லைக் பண்ணுங்கள், இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாழ்த்துக்கள்.